சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் சிம்ம ராசிக்கு பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு பாருங்க, ராசியை குரு பார்த்தது. சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனையும் குரு பார்க்கிறார். இது ஒரு பெரிய ஒரே நேரத்தில் நமக்கு டபுள் பார்வை. சிம்ம ராசியும் தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சிம்ம ராசி அதிபதி போய் தனுசில் இருக்கிறாரு, அது 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நமக்கு ராசி அதிபதியை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி இந்த மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. 21, 22, 23 2021, 22, 23 பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதம் விமோச்சனம் வருதுங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு. இப்போ கடந்த 3 வருஷமாக பிறகு இப்போ தான் நல்ல காலம்ங்கிறது அடி எடுத்து வைக்கிறோம். 8ல் ராகு இருக்குது, இப்போ 2ல் கேது இருக்குது. சில இழப்புகளை கொடுக்கும். ஏதாவது விற்காதெல்லாம் விற்று இல்லை கடனை உடனே வாங்கி காரியத்தை நடத்துவோம். இந்த 8ல் இருக்கிற ராகும் 2ல் இருக்கிற கேதும் நம்மள்கிட்ட இருக்கிறத விற்கணும், வாங்கணும், விற்றுட்டு திருப்பி இன்னொன்று வாங்கணும், பெரிய கடன் வாங்கி சின்ன கடனை அழைக்கணும். இதெல்லாம் 8ல் இருக்கிற ராகும் 2ல் இருக்கிற கேதும் துஷ்ட தன நாசம் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் 9ல் இருக்கிற குரு நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுப்பார், கடனை அடைச்சி கொடுப்பார். நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 10ல் குரு வந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு வராதுங்க. இந்த மார்கழி மாதம் பிள்ளையார் சொல்லி போடுறார் சிம்ம ராசிக்கு. குருவால் பாருங்கள் தைரியம் வருதுங்க, புத்தி தெரியுது, புத்திர வகையில் நன்மை வருது, பூர்வீகத்தில் சில நல்ல மாற்றங்கள் வருதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நமக்கு பவராக இருக்குது. ஏன்னா 5ல் போய் உட்காந்துட்டோமே, நம்ம ராசிக்கு 5 ஆகையினால அதை குரு பார்த்துட்டார். இப்போ சுதாரிச்சுக்கணுங்க. நம்ம மார்கழி மாதத்தில் பலமான அஸ்திவாரம் போடுதுங்க. கடந்த காலமாகவே இருந்துட்டு போகுது, அதெல்லாம் நினைக்காதுங்க. புத்திர வகையில் யோகம் வருது, அதனால் நமக்கு நன்னா இருக்குது, நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. 9ஆம் இடமான வக்கரமாக இருந்த குருவும் சனி பயிற்சி 20/12க்கு நமக்கு வக்கர நிவர்த்தி ஆகி நமக்கு 9ல் இருக்கிறாரு. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொன்ன மாதிரி 9ல் இருக்கிறாரு. ஒரு 5 மாதம் இருக்கிறாருங்க. இப்போ மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரைக்கு தான் வர்றாரு. மறுபடியும் சித்திரையும் இருக்கிறாருங்க. 1/5/2024 வரைக்கும் நமக்கு குரு பலன் இருக்குங்க. அதனால் நமக்கு சிம்மராசிக்காரவங்களுக்கு 30/4/2024க்குள்ளே பிரபலமான யோகம் செஞ்சிடுவார் இந்த குரு பகவான். மார்கழி மாதமும் தை மாதம் வந்தாலும் 6க்கு வர்றார் சூரியன். அப்போ குலதெய்வத்தோட அருள் கிடைக்குதுங்க. எல்லா நன்மையும் கிடைக்கும். நட உட பாவனை, முகம் மலர்ச்சி, முகத்தில் பொலிவு, இது எல்லாம் இப்போ நடக்க போகுதுங்க சிம்மராசிக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துடுவார். இப்போ 5ஆம் இடத்துல 5ஆம் பார்வை, அப்போ 9ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குது பாருங்கள் இந்த குரு. நம்ம சிம்மராசியை வேறு குரு பார்க்குறாருல. ஆகையினால இந்த குருவும் சூரியனும் முகப்பொழிவு, நட உட பாவனை, தைரியம் எல்லாம் வருது. பணம் வருது, கடன் கிடைக்குது. கேட்ட இடத்துல பெரிய கடனை வாங்கி சின்ன கடன்லாம் ஒழிக்க போகிறோம். இந்த வேலையெல்லாம் இந்த மார்கழி தையில் நடக்குங்க. இப்போ நல்ல காலம் வந்தாச்சு. ஏன்னா சனி ஆட்சிக்கு வர்றாருங்க. கணவனோ மனைவியோ யார் நம்ம களத்திர ஸ்தானத்துக்கு வந்தால் களத்திரத்துக்கு யோகம் வந்துடுது. இப்போ சிம்மராசிக்காரவங்க மனைவி பேச்சையும் இல்லை கணவன் பேச்சையும் குழந்தைங்க பேச்சையும் கேட்டால் நமக்கு கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். ஏன்னா சிம்மராசிக்காரவங்களை நேராக சனி பார்க்குறாரு, அதுக்கு அடுத்தாப்புல அஷ்டம சனி வேறு வருது. இப்போ அவங்கள சார்ந்து இருந்தால் நமக்கு யோகம். சிம்மராசிக்காரங்க மறுபடியும் அவங்களுக்கு அவங்க குணத்தை காமிக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் பணிவாக இருக்கணுங்க. இந்த 3 வருஷம் சாம்பிள் கொடுத்தாரு உங்களுக்கு.
இப்போ தான் நமக்கு பயங்கிறதே வந்திருக்கு. முன்ன பயமே இல்லையே. இந்த நமக்கு வந்து இது இப்போ இந்த 3 வருஷம் நமக்கு பாடம் கொடுத்துருக்காரு. அதனால் மனைவியாக இருந்தால் கணவன் வகையிலையும், கணவன் இருந்தால் மனைவி வகைகளுக்கும் யோகம் வருது. புத்திர வகைக்கு யோகம் வருது. ஏன்னா சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. புத்திர வகையிலையும் யோகம் இருக்குங்க. அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு நமக்கு காரியத்தை நடத்துங்க, அப்படி நமக்கு தள்ளுங்க. ஏன்னா நம்ம சனி பார்வை நம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. ஆட்சி பெற்றாலும் நம்ம ராசிக்கு கிடைக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும், கோபம் வரும். இதுக்கெல்லாம் நமக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆகையினால நம்மளை முடக்கிறோம். அதனால் தைரியமாக இருங்க. நமக்கு நல்ல காலம் வந்தாச்சு. இந்த மார்கழி மாதம், இந்த மாதம் முழுவதும் என்ன செய்கிறீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆதித்யன்னு புக்கு வாங்கி டெய்லி காலையில் சூரியனை பார்த்து சொல்லுங்கள். இது மாதிரி நடத்துங்கன்னா, ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் ஆட்சியாவார். இப்போ அவருக்கு வந்து நமக்கு பவர் வந்துருச்சு. அதனால் இந்த மாதம் முழுவதும் சூரியனை வணங்க, ஆதித்ய ஹிருதயம் படிங்க. சூரிய நமஸ்காரம் பண்ண பிறகு ஏதாவது நைவேத்தியம் பண்ணுங்க, பொங்கல் வைங்க. சூரியனுக்கு வெண்பொங்கல் செய்கிறது விசேஷம். கோதுமை யாருக்காவது வாங்கி கொடுங்க. ஏன்னா சூரியனுக்கு தானியம் கோதுமை. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மார்கழி மாதமே நமக்கு விமோச்சனமான மாதம். அதனால் நமக்கு எல்லா நல்ல பலனும் நடக்கும். அது இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த தனுர் மாதத்தில் இந்த பூஜை இதெல்லாம் பண்ணுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க. சனி நம்மளை சோம்பல் கொடுப்பாரு, கோபம் கொடுப்பாரு, நமக்கு வந்து துர்சிநேகம் கொடுப்பாரு. இதெல்லாம் நமக்கு அதுக்கெல்லாம் போகாதீங்க. பட்ட கஷ்டம் போதும். ஏன்னா படாத பாடுபட்டு கொல்லாமல் கொண்டு இருக்கார் இந்த 6ல் இருக்கிற சனி. ஏன்னா 8 பார்த்தார், 3 பார்த்துட்டார். 8ஆம் இடம் மரணம், 3ஆம் இடமும் மரணம். ஆகையினால் அந்த ஒரே நேரத்தில் பார்த்துட்டார். ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இந்த காலத்தை தள்ளுனதே தெய்வத்தோட செயல். அதனால் நமக்கு இந்த 7ல் வந்திருக்கிற சனி மனைவியோ கணவனோ ஆட்சி பெறுறாங்க. அவங்களுடைய அப்படியே சப்போர்ட்டிவாக இருக்கிறது நமக்கு நல்லதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சிம்மராசிக்காரவங்க புத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால புத்திர வகையிலையும் நன்மை கிடைக்க போகுது. இதெல்லாம் பார்த்து மீண்டும் நமக்கு பொலிவோடு வாங்க. சிம்மராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதம். அடுத்தபடியாக 17/12, 20/12, 21/12, 22/12, 24/12 டென்ஷன். ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் நம்மளை கெடுக்கக்கூடிய நாள், நம்ம புத்தியை கெடுக்கக்கூடிய நாள். அன்றைக்கி தூக்கம் வராது, இது சாப்பாடு கிடைக்காது, டிலே ஆகும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், 17/12, 20/12, 21/12, 22/12, 24/12 டென்ஷனாக இருக்கும். உஷாராக இருந்துக்குங்க. மறுபடியும் 1/1/2024, 8/1/2024, 12/1/2024, 14/1/2024 இதெல்லாம் சிரமங்கள் கூடுதலாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சூதகமாக அதெல்லாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு டேக் இட் ஈஸி பண்ணிவிட்டு வெயிட் கொடுக்காதீங்க. காயை நவுத்துங்க. இந்த மார்கழி மாதம் நமக்கு நல்ல யோகமான மாதம். அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.